நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தீங்க நரேஷ் நீங்களும் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அந்த அவங்க மட்டும் இல்ல, அவங்க வைஃப் கூட என்னோட குட் ஃப்ரெண்ட். ம். அவங்க பொண்ணு கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லலாம். இல்லனா ஜனனி கோச்சிருப்பா. சோ ஆமா. சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க இல்லையா? அது அந்த ஐடியா எப்படி இப்போ வந்துச்சு? எங்க என்ன அது அந்த டைம்ல சீரியல் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். சோ அதனால ஓகே. என்னோடது அவரோடது 2 பேரும் தமிழ் லாங்குவேஜ் கிடையாது. சோ அதனால கொஞ்சம் அரைகுறையா தமிழ்ல பேசும்போது மத்த மீதி எல்லாருமே கொஞ்சம் கிண்டலுப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒருத்தர் பேசும்போது அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் முன்னாடி நானும் நரேஷ் பேசிட்டே இருக்கும்போது மீதி எல்லாமே என்ன லாங்குவேஜ்ல பேசுறேன், தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கு. ஓ தமிழா புரியல அந்த மாதிரி தான் இருக்கும். நான் டான்ஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் நானா ரீல் எடுக்க மாட்டேன். யாரோ எடுத்து தந்தா வேற யாரோ எடுக்கிறாங்களா, ஓகே சரி அவங்க பேஜ்க்காக போய் அவங்க கூட லைக் டான்ஸ் பண்ணிட்டு வந்துருவேன். பட் என்னோட ஒரு சொந்தமா சேனல் ஏதோ பண்ணிட்டு அதுல ஏதோ பெர்ஃபார்ம் பண்றது, அது எனக்கு அந்த எஃபர்ட் எடுக்கிறது பிடிக்காது. சோ அதனால நரேஷ் அந்த விஷயம் ரொம்ப நல்லா பண்ணுவா. சோ அதனால 2 பேரும் ஓகே சரி கிவ் அண்ட் டேக்ல அப்படி அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோ ஆயி ஓகே இப்போ அவங்களோட ஃபுல் ஃபேமிலி கூட அப்படி. அந்த யூடியூப் சேனல்ல உங்களோட ஃபேமிலியும் இன்க்ளூட் பண்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது, அவங்களும் அவங்க ஒய்ஃப் கூட இருக்கிறது இது வந்து நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? சின்ன வயசுல இருந்தே என் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நம்ம 1000 எவ்வளவு நல்லா பண்ணதுக்கும் ட்ரை பண்ணாலும் ஒரு சில பேர் தப்பா சொல்லுவாங்க. தப்பா இல்லைனாலும் தப்பு சொல்லுவாங்க. சோ அது அவங்க ஏன் தப்பு சொல்றாங்க அப்படி சொல்லி நீ உக்காந்துட்டேன்னா அப்போ அதுக்கு மேல போவே முடியாது. புரியுது. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோ. யாரு லைக் இம்பார்ட்டன்டான யாரோ சொல்றாங்களா அது பத்தி, அப்போ நீ அது கவனிச்சு அது கரெக்ட் பண்ணதுக்கும் தப்பு, அது சரி பண்ணு. அந்த தப்பு ஏதோ இம்பார்ட்டன்டான யாரோ பேர் சொல்லியாச்சுன்னா அப்போ அது தப்பு, நீ புரிஞ்சுக்கிட்டு அது அந்த தப்பு சரி பண்ணு. இல்லையா உனக்கே தோணுது அந்த பர்சன் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அப்போ அது மைண்டே பண்ணக்கூடாது. நீ உன் பாட்டுக்கு போயிட்டு இரு.